அனைவருக்கும் வணக்கம். நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன், எப்பொழுதும் திருமணம் நடக்கும் என்பதை அறிவது எப்படி. ஏன்னா நிறைய பெற்றோர்கள், அதாவது 4-5 வருடங்களாக வாழ்ந்து இருக்கிறோம், வரன் அமையவில்லை, என்ன அந்த பரிகாரம் செய்தோம், இந்த பரிகாரம் செய்தோம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. பொதுவாக திருமண விஷயத்தை கணிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமான விஷயம். அதாவது பார்த்திங்கன்னா, லக்னத்துக்கு 7ஆம் வீட்டோடு சனி செவ்வாய் சம்மந்தப்பட்டாலே 30 வயசு தான். பெண்ணாக இருந்தால் 30 வயசு, ஆணாக இருந்தால் 32 வயசுக்கு மேலே தான் திருமணம் நடக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா, ஏழாம் இடத்தோடு சம்மந்தப்பட்ட தசாபுத்திகள் நடக்க வேண்டும், அல்லது சுக்கிரன் வீடுகளில் அமர்க்கும் கிரகங்கள் தசாபுத்திகள் ஒருத்தருக்கு திருமணம் நடக்கும். காமத்திரியோன பாவங்கள் 3, 7, 11ஆம் அதிபதிகளின் தசாபுத்திகள், அவர்களின் சாரங்களில் இருக்கும் தசாபுத்திகள் கூட ஒருவருக்கு திருமணம் நடக்கும். சரி, இதை திரும்ப இன்னொரு உதாரண வீடியோவோட பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா 28/11/1996 7:12 AM அளவில் பிறந்திருக்கிறார். விருச்சிக லக்கணம், மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். லக்கணத்திலேயே சூரியன் புதன், 2ஆம் வீட்டில் குரு, 5ஆம் வீட்டில் சனி கேது, 8ஆம் வீட்டில் சந்திரன், 10ஆம் வீட்டில் செவ்வாய், 11இல் ராகு, 12இல் சுக்கிரன். இதுதான் இந்த ஜாதகத்தின் கிரக நிலை. இந்த ஜாதகர் படித்தது பார்த்திங்கன்னா, அதாவது சந்திர அதியோகத்தில் புதன் இருக்கிறதுனால புதன் சம்பந்தப்பட்ட துறையான MBA படிச்சிருக்கார். ஆனால் செவ்வாயும் மதிய சுபத்துவமாக இருப்பதாலும் அவயோக திசைகள் நடப்பதாலும் இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா செவ்வாயின் துறையான கெமிக்கல் தயாரிக்கும் கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கார். மிகவும் பாரம்பரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர். ஏனென்றால் சிம்மத்தை குரு பார்ப்பதும், சிம்மத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதும், செவ்வாய் லக்னாதிபதி செவ்வாய் திக்பலமாக இருப்பதும் நல்ல யோக ஜாதகம் தான். அதிலெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் சரியான பொது வயதில் 7ஆம் வீட்டை பார்த்த சனி திசை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சனி 7ஆம் வீட்டை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை 7ஆம் இடத்தை பார்க்கிறார். கேது கூட நினைந்து பார்த்தாலும் சனிதான். சனி பார்க்கும் பாவங்களை கெடுப்பார் என்பதற்கு விதி. அதே சமயம் 7ஆம் அதிபதி சுக்கிரன் 12இல் ஆட்சி பெற்றிருக்கிறார். இது ஒரு நல்ல அமைப்பு தான். 7ஆம் வீட்டில் ஆட்சி பெற்றால் கூட சிறிது கேந்திராதிபத்திய தோஷத்தை தசையில் செய்வார். 12ஆம் இடம் சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது. இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா, அதாவது இந்த ஜாதகருடைய பெற்றோர்கள் 4-5 வருடங்களாக வரன் பார்த்து கொண்டிருக்கிறோம். வரன் என்ற அமைப்பில் ஒரு தெளிந்த ஜோதிடர் எப்பொழுது திருமணம் நடக்கும் என்பதை தெளிவாக கூற வேண்டும். அதாவது அதனால் வாடிக்கையாளர்களுக்கு பணம் மிச்சம், நேரம் விரயம் மிச்சம். எனவே ஒரு தெளிவான ஒரு பதிலை வாடிக்கையாளருக்கு தர வேண்டியது ஜோதிடரின் கடமை. சும்மா இந்த குரு பயிற்சி நடக்கும், அந்த குரு பயிற்சி நடக்கும், குரு அங்கே போனால் நடக்கும், சனி இங்கே போனால் நடக்கும், இதெல்லாம் விடுங்க. நடக்கும் சம்பவங்களை சுட்டி காட்டுறது தசாபுத்திகள் தான் சம்பவங்களை நிகழ்த்துகிறது. தசாபுத்திகள் அதுக்குண்டான தசாபுத்திகள் வரும்போது கண்டிப்பாக அது நடந்தே தீரும். ஏன்னா இது ஒன்றும் புத்திர தோஷம், கலஸ்தர தோஷமெல்லாம் எதுவும் கிடையாது. 7ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. அதே சமயம் இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான மனுஷன். ஏன்னா செவ்வாய் திக்பலமாகிய லக்கணத்தை பார்ப்பதும், சூரியனும் புதனும் லக்கணத்திலே இருப்பதும், சற்று தான் பிடித்த கொள்கையில் உயர்வாக இருக்கக்கூடிய ஒரு எதிரையும் ஃப்ளெக்சிபிள் ஆகக்கூடிய நபராக இந்த ஜாதகர் இருக்க மாட்டார். அதே சமயம் ராசி சந்திரகேந்திரத்தில் குரு இருப்பதால் நல்ல ஒழுக்கமான பெண், நல்ல குணவதியான பெண் தான். அதிலெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரி, எப்பொழுது திருமணம் நடக்கும்? சனி திசை ஆரம்பிச்சது இந்த ஜாதகருக்கு ஒன்று பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக ஏன் நடக்கல? காரணம் என்ன? 7ஆம் வீட்டை சனி பார்க்குறாரு. அப்போ சனி சுயபுத்தியில் திருமணம் நடத்தார். அடுத்து வருகின்ற புதன் அவர் 11ஆம் அதிபதி. அவர் திருமணத்தை கொடுத்தால் அவரே 2வது திருமணத்தையும் தர கடமைப்பட்டவராகி விடுவார். ஏனென்றால் புதன் 11ஆம் அதிபதி விருச்சிக லக்னத்துக்கு திருமணத்தை சில நிலைகள் தருவார். சில நிலைகள் தரும்போது அவரே 2வது திருமணத்திற்குரிய 11ஆம் அதிபதியும் என்பதால் திருமண தாமதத்தை கொடுத்து விடுவார். எனவே திருமணம் சற்று தாமதமாக நடைபெறுவதுதான் ஜாதகருக்கு நல்லது. அடுத்ததாக கேது புத்தி, சனியுடன் இணைந்த கேது புத்தி. அந்த சனியின் காரகத்துவங்களை தான் அந்த கேது தருவாரே ஒழிய, கேது வீடு கொடுத்த குரு ஆட்சியாக இருந்தாலும் நீடித்த தாம்பத்திய சுகம் என்பது இந்த சுக்கிர புத்தியில் தான் இந்த ஜாதகருக்கு ஆரம்பமாகிறது. இப்போதான் சுக்கிர புத்தி ஆரம்பமாகிறது. சுக்கிர புத்தியிலேயே இந்த ஜாதகருக்கு திருமணம் கண்டிப்பாக நடந்துவிடும். நீங்கள் சொல்லலாம் தசாநாதனும் புத்திநாதனும் சஷ்டாஷ்டமா என்று. சஷ்டாஷ்ட தசாபுத்திக்கு ஆட்சி உச்ச நிலையில் இருக்குங்கிற விதிவிலக்கு. இங்கே சுக்கிரன் மூலத்திரியோன வீட்டில் இருக்கிறார். ஆட்சியாக இருக்கும் மேம்பட்ட நிலை, உச்சத்துக்கு அடுத்த நிலை. மூலத்திரியோன வழியில் இருக்கிறார். மேலும் பங்கமின்றி இருக்கிறார். சுக்கிரனை எந்த கிரகமும் பார்க்கவில்லை. பொதுவாக ஒரு இயற்கை சுவரான குருவும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்தில் வளர்த்து விட்டாலே அவருக்கு திருமணம் இல்லற வாழ்க்கை நன்றாகவே அமைந்துவிடும். தற்பொழுதுதான் சுக்கிர புத்தி ஆரம்பமாக இருக்கிறது. இந்த சுக்கிர புத்தி ஆரம்பித்த உடனே இந்த ஏப்ரல் மாதத்தில் எல்லா நாளும் எந்த டைம்லையும் இந்த பெண்ணுக்கு கல்யாணம் திருமணம் நடக்கலாம்.
ஏனென்றால் சுக்கிரன் அதாவது யோகஸ்தானத்திலே ஆட்சி பெற்ற மூலத்திரிகோண வலுப்பெற்ற நிலையிலே இருக்கிறார். இந்த சுக்கிர புத்தியில் இந்த ஜாதகருக்கு திருமணம் புத்திரவாக்கியம் நடைபெறும். புத்திரவாக்கியம் எப்படி நடக்கும் நீங்கள் கேட்கலாம். சுக்கிரன் எப்படி புத்திரவாக்கியம்? ராசிக்கு 5 கூடையவன் 5லேயே இருக்கார் இல்லைங்களா? திருமணம் புத்திரவாக்கியம் போன்ற விஷயங்களை ஆராயும் போது லக்கணத்திற்கு பார்ப்பது போலவே ராசிக்கும் பார்க்க வேண்டும். சரிங்களா? ராசிக்கு 12ஆம் வீட்டை சனி பார்க்குறார், லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டை சனி பார்க்குறார், லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டையும் சனி பார்க்குறார். எனவே குடும்பம் அமைவதை இந்த ஜாதகத்துக்கு சனி தடையை ஏற்படுத்துவார். ஆனால் அதே சமயம் சுக்கிரன் பங்கமின்றி அமர்ந்திருப்பதாலும் 11ஆம் இடத்தில் ராகு இருந்து 11ஆம் இடத்தில் திக்பலத்தில் இருந்தாலும் 11ஆம் இடத்தில் ராகு இருப்பதாலும் இந்த சனியின் பார்வையில் இருப்பாலும் ஜாதகத்துக்கு 2வது திருமணம் அப்படியெல்லாம் இல்லை. ஒரே திருமணம் தான். ராகு திசை சுக்கிர புத்தியில் போகஸ்தானாதிபதியோட சுக்கிர புத்தியில் கலஸ்தர போகஸ்தானாதிபதி 7ஆம் வீட்டுக்கு அதிபதி அவர்தான், 12ஆம் வீட்டுக்கு அதிபதி அவர்தான். அவர் கண்டிப்பாக திருமணத்தை தந்தே ஆக வேண்டும். இந்த நிலையில் சனி திசை சுக்கிர புத்தியில் இந்த ஜாதகருக்கு திருமணமும் கூடவே புத்திரபாக்கியமும் கிடைக்கும் என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். எனவே திருமண காலத்தை பொறுத்தவரை அதாவது கோச்சார நிலைகள் திருமணத்தை பெரும்பாலும் நடத்துவதில்லை. அதற்குண்டான தசா புத்திகள் 3, 7, 11, 12, 12 தசா புத்திகள் சுக்கிரன் சாரத்தம் பெற்ற தசா புத்திகள் தான் ஒருவருக்கு திருமணம் நடக்கும். அதை கணித்து கூறுவதுதான் ஜோதிடருடைய தலையாய கடமை. அதை விட்டு 6 மாதம் நடந்தாலும் 4 மாதம் நடந்தாலும் கூட புத்தகையாக பலன் சொல்வதெல்லாம் ஜோதிடருக்கு அழகல்ல. எனவே திருமணம் நடக்கும் காலத்தை இப்படித்தான் கணிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.